நிலவூர் என்ற அழகான கிராமத்தில் வாழ்ந்த 3 நண்பர்கள் ராமன், சோமன், ரமணன். பள்ளி முடிந்ததும் அவர்கள் காடு ஓரமாக சென்று விளையாடுவார்கள். ஒரு நாள் காடுக்குள் சென்றபோது பெரிய ஆலமரத்தின் மேல் பச்சை ஒளி கசிந்து வந்தது. ரமணன் அருகே சென்று பார்த்தான். அந்த ஒளி மெதுவாக ஒரு உருவமாக மாறியது. பச்சை நிற ஒளிவட்டத்தில் இருந்து ஒரு மென்மையான குரல் கேட்டது. குழந்தைகளே, நான் பூமி அம்மா. உங்களுக்கே ஒரு ரகசிய செய்தி. குழந்தைகள் வியப்புடன் நின்றனர். என் காடுகள் காயத்தில் சோர்ந்திருக்கின்றன. நதிகள் கலங்கி ஓடுகின்றன. மரங்கள் வெட்டப்படுவதால் நான் மூச்சுவிட முடியாமல் இருக்கிறது. ஆனால் உங்களைப் போல் பிள்ளைகள்தான் எனக்கு உயிர் கொடுக்க முடியும். சோமன் கேள்வியுடன் கேட்டான். பூமி தாய், நாங்கள் என்ன செய்ய முடியும்? பூமி தாய் மெல்ல புன்னகைத்தாள். சிறியதாக தோன்றும் உங்கள் செயல் கூட என் உலகை மாற்ற முடியும். ஒரு மரம் நட்டால் அது எனக்கு ஒரு புதிய மூச்சு. பிளாஸ்டிக் அனைத்தையும் சரியான இடத்தில் போட்டால் என் நதிகள் சுத்தமாக ஓடும். பறவைகளுக்கு தண்ணீர் வைத்தால் என் மனம் மகிழும். நீங்கள் செய்யும் நல்ல செயலை மற்ற குழந்தைகளுக்கும் சொல்லுங்கள். ஒளி மெதுவாக மங்கியது. காற்றின் நிழல் போல ஒரு மென்மையான குரல் மட்டும், நம்புகிறேன் குழந்தைகளே. அடுத்த நாள் ராமன், சோமன், ரமணன் மூவரும் பூமி தாய் கிளப் என்ற குழுவை துவங்கினர். குழுவில் சேர்ந்த குழந்தைகள் பள்ளியில் மரக்கன்றுகள் நட்டனர். பிளாஸ்டிக் வீண்களை பிரித்து சேகரித்தனர். குட்டை நீரை கற்கள், மணல் கொண்டு சுத்தப்படுத்தினர். பறவைகளுக்கு தண்ணீர் பாத்திரங்கள் வைத்தனர். இதை கண்ட கிராம மக்கள் கூட அவர்களோடு இணைந்தனர். சில நாட்களில் நிலவூர் காற்று தணிந்து மலர்மணம் பரவும் பச்சை கிராமமாக மாறிவிட்டது. ஒரு மாலை அவர்கள் மீண்டும் ஆலமரத்துக்கு சென்றனர். அதே பச்சை ஒளி மீண்டும் தோன்றியது. குழந்தைகளே, என் காயங்கள் ஆறுகின்றன. நீங்கள் எனக்கு அளித்த அன்பு என் உயிரின் மருந்து. இந்த உலகம் உங்களால் அழகாகும். அந்த ஒளி வானத்தில் மெதுவாக கரைந்தது. ராமன், சோமன், ரமணன் மூவரும் ஒரே முடிவை மனதில் வைத்தனர். பூமி அம்மா சிரிக்க வேண்டும். அது நம்மால் தான் முடியும்.